பாம்பன் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு பாம்பன் பஞ்சாயத்து. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராம்நாடு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கேருந்து நான் பாம்பன் பாலம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பாம்பன் பாலம் போக போகிறேன். அதுக்கு தான் இங்கேருந்து நான் பஸ்ஸை ட்ராவல் பண்ண போகிறேன். ராமேஸ்வரம், திருச்சி ராமேஸ்வரம் மணப்பாறை வண்டி நான் ட்ராவல் பண்ண போகிறது. திருச்சி ரீஜன் ராம்நாடு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா காரைக்குடி போகிற பஸ் நிற்கிது. அப்புறம் பவானி காரைக்குடி, அப்புறம் அந்த பக்கம் கேஎஸ்எஸ் காரைக்குடி, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி போகுது. திருச்செந்தூர் வந்து அறந்தாங்கி திருச்செந்தூர் பிசிஆர் எக்ஸ்பிரஸ். ராம்நாட்டிலேருந்து பாம்பன் டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 35 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. 35 ருபீஸ். ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும் அப்ராக்சிமேட்லி. ஒரு 55-56 ராம்நாட்டிலேருந்து ராமேஸ்வரம். ஸோ பாம்பன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் பார்க்குறது மண்டபத்தில் கோஸ்ட் கார்டு ஆஃபீஸ். பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ட்டு பாருங்கள், கேந்திரியத்தில் ஸ்கூல் இருக்குது மண்டபத்தில், உள்ள கேம்பஸில் இருக்குது. இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, அவங்க தங்குறதுக்கான இடம். ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி தான், உள்ளே போக முடியாது. ஸோ நம்ம ஹைவேல போய்ட்டுருக்கோம். லெஃப்ட் சைட் பாருங்கள், ட்ராக் போய்ட்டுருக்கு டுவேர்ட்ஸ் ராமேஸ்வரம் நோக்கி. மண்டபத்துக்கு முன்னாடி மண்டபம் கேம்ப் ஊருக்கு வந்திருக்கோம். இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேம்ப் இருக்குது. ஸ்ரீலங்கா ரிபூஜிஸ் இங்கே தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கல இந்த வழி இதான் ரிபூஜிஸ் கேம்ப் போகிற ரோடு. இது டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. இப்போ நம்ம வந்திருக்க ஊர் மண்டபம். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போய்ட்டுருக்கோம். ஹைவேலேருந்து கட் பண்ணி லெஃப்டில் அப்படியே உள்ளே போய்ட்டுருக்கோம். தெற்கு கடற்கரை மண்டபம். ஸோ மண்டபத்தில் ஒரு ஆக்சுவலி எட்ஜ் பாயிண்ட் இது. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் கடற்கரை இருக்கும், ரைட் சைட்லேயும் கடற்கரை இருக்கும். நம்ம போகிற தெற்கு பார்த்தீங்கன்னா தெற்கு கடற்கரை சாலை. இதான் மண்டபம் பேர். இந்த இடத்தம் பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, சின்ன ஸ்டாப் அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே பாருங்கள் ட்ரெயின்லாம் நிற்குதா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆல்ட்டு. ஏன்னா அவங்க தெரிஞ்சிருக்கோம் பாம்பன் பாலம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் இதான் லாஸ்ட்டு பாயிண்ட்டு ராமேஸ்வரத்துக்கு. ஸோ ரெண்டுமே எக்ஸ்பிரஸ்ஸு, சேது அண்ட் போட்மெயில். ஸோ ரெண்டுமே வந்து சென்னை போகிறது. 2 எக்ஸ்பிரஸும் இங்கேருந்து டிபார்ட் ஆகுது. சம் ஆஃப் த எக்ஸ்பிரஸ், அதாவது சில வண்டி வீக்லி ட்ரெயின்ஸ் எல்லாமே ராமநாதபுரம், மானாமதுரை அங்கேருந்து கிளம்புது, டிபார்ட் ஆகிட்டுருக்கு. ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கடல் தெரியுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் கடல் தான். நான் சொன்னேன் இல்லையா, எட்ஜுங்கிறது மண்டபங்கிறது எட்ஜு. போக போக சுருங்கிட்டே போயிடும். இந்த பக்கம் கடல் தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம பாம்பன் இறங்கிட்டோம்.
இந்த பக்கம் ட்ரெயின் ட்ராக்கு, இந்த பக்கம் ரோடு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். சூப்பராக இருக்குல்ல. ஸோ மூணுமே ஒரே இடத்துல வந்துருக்கு. மக்களை இப்படி பார்த்துட்ருக்கீங்கல்ல, அப்படியே பாருங்கள் லெஃப்ட் சைடில் கடல் தெரியுதா? எஸ், நான் தெரியுது பாருங்கள். ஒரு டிப்புக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ஐலாண்டை விட்டு ராமேஸ்வரம் ஐலாண்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதை கனெக்டிங் போதியாக தான் அந்த பாம்பன் பாலம் இருக்கும். அதை பாருங்களேன், சூப்பரான காற்றுங்க. பாம்பன் பாலம் ஏறிட்டோம். ஸோ பாலத்தெல்லாம் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாச்சு வந்து. செம்மையாக இருக்குல்ல. சென்டரில் பார்த்தது நம்ம பழைய ப்ராட்கேஜ் லைனு. ஸோ அந்த பாலம் தான் இப்போ ரன் ஆகலை. லெஃப்ட் சைடு அதான் புது பாலம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்லாம், ஸோ ஃபியூச்சர் எலக்ட்ரிக் வந்துடும். எலக்ட்ரிக்கில் தான் பண்ணுவாங்க. அதனால் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் ராமேஸ்வரம் போகிறவங்க வந்து இங்கே இறங்கி அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போவாங்க. கீழே பாறைகள் தெரியுது, ராக் தெரியுது பாருங்கள், இந்த பாலத்துக்கு ஒட்டி. ஸோ நம்ம வெற்றிகள் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ கைஸ், பஸ் விட்டு இறங்கியாச்சு. நம்ம அதெல்லாம் வந்தோம். ராமேஸ்வரம் போகுது, மணப்பாறை பிராஞ்சு திருச்சி வந்து போகுது. ஸோ மக்கள் கூட்டத்தை பாருங்கள். இதுதான் பாம்பன் பிரிட்ஜ். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ். கைஸ் பாருங்கள், இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாலம், கடலில் அமைஞ்சிருக்க ஒரு பாலம் தான் இது, இந்த பாம்பன் பாலம். ஸோ பாம்பன் பாலத்தை நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்தில் இருக்கிற மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த பாலத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த பாலம் எவ்வளோ பெரிய பாலமாக தெரியுது பாருங்களேன். ஒரு லேண்ட்மார்க் அமைய போகுது இந்த பாலம். இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு பாலமாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். ரொம்ப நாளாச்சு வந்து. ஃபர்ஸ்ட் டைங்கிறதுனா எப்போன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த பாலத்துக்கு வர்றேன். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜு வந்து கட்டிட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடியும் தருவாயில் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ ரெடி பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு வந்தேன். அது நிறைய மாதங்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம், ஒரு வருஷம் கூட ஆயிருக்கலாம். பட் இப்போ பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. அழகான காற்றுங்க, சூப்பராக இருக்குது காற்று. இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ போட்டு, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டு தாங்க. எல்லாமே வந்து படகுகள், மீன் பிடிக்க போகிற போட்டுகள் எல்லாமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐலாண்டு மாதிரி அழகாக தீவு. இதுதான் பாம்பன் தீவு. நீங்கள் பார்க்குறது கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தென்னை மரங்கள் தான், தோப்புகள் தான். அப்படியே இப்போ அந்த பக்கம் கடல் தெரியுது, அந்த பக்கம் நிறையா போட்ஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தீவு அப்படியே போய்ட்டுருக்காருங்க கடைசி வரைக்கும். அந்த பக்கம் வரைக்கும் கண்ணுக்கு தெரியும் வரைக்கும் தீவு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு தீவு, 2-3 தீவு தெரியுது. ஸோ நிறைய தீவுகள் இருக்குது. அது தெரியும், எனக்கு நல்லா தெரியுது. கேமராவில் தெரியாது நினைக்கிறேன். ஸோ கை நீட்டுறது தெரியும், அது தாண்டி தெரியுமான்னு தெரியாது. நான் ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன், பார்த்துட்டே இருங்களேன். ஸோ இதான் பாம்பன் பாலம். அதுக்கு நடுவில் நிற்கிறோம். ரயில்வே மேம்பாலம் தான் இது நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் பிரிட்ஜு தான் அது. ஸோ இந்த ஓல்டு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா எப்படி தூக்கும் தெரியுங்க, ஸ்பேனாக எப்படி தூக்கும், விங்ஸ் மாதிரி அப்படியே ரெண்டும் அப்படி தூக்குவாங்க. சென்டரில் வந்து சுமால் சின்ன ஷிப்லாம் போகும், பார்த்துருப்போம், நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம், பேப்பரில் பார்த்துருக்கோம். பட் இந்த பாலம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பாலத்தை பார்த்துட்டு அந்த பாலம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெரியுது. ஸோ வெர்டிக்கல் பிரிட்ஜ்னு பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, இது விங்ஸ் மாதிரி ரெண்டாக பிளக்கும். அது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறும். ஸோ ஏதோ ஒரு பெரிய கப்பல் வரும் வச்சுக்கல, அழகாக அப்படி மேலே போகும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்க்க முடியும், நிறைய இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா வேறு ஃபுல் ஸ்விங்காக போயிட்டுருக்கு. அந்த பக்கம் வேலை முடிஞ்சு, இந்த பக்கம் வேலை முடிஞ்சு. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த பால வேலை நடந்துகிட்ருக்கு இப்போது. ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள், ஆள் தெரியுதான் பாருங்கள். நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இரவு போல் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். கண்ணு கட்டிய தூரம் அந்த பாலம் தான் தெரியுது.
ஸோ எலக்ட்ரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மின் கம்பங்கள் நட்டுருக்காங்க வரிசையாக. ஸோ இந்த பாம்பன் பாலத்தோட ஒரு சின்ன ஒரு வரலாறு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலம் வந்து நம்ம நிற்கிறோம் இல்லையா, இது வந்து அந்த பாலத்துக்கு அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க. ஹைவே பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா 1988 ஓப்பன் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம பாலம் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ரயில்வே பிரிட்ஜ் இது பார்த்திங்கன்னா 1911 வந்து இந்த இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்ப்ளீட் பண்ணது 1914. ஸோ 14லே வந்து இது ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ட்ரெயின் போக்குவரத்து ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 110 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த பாலம் தான் வந்து ஒரு ப்ரைமரியாக ஒரு போக்குவரத்துக்கு இருந்துச்சு, ராமேஸ்வரம் ஐலாண்டையும் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா செயலிழந்துருச்சு. நாளடைவில் வந்து போக்குவரத்துக்கு செட் ஆகாது, இனிமேலும் இதை நம்ம கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸோ ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு சேம் டைம் பார்த்திங்கன்னா லெஃப்டில் பக்கத்துலேயே வந்து இந்த சி பிரிட்ஜை வந்து வெர்டிகல் சி பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷமாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. 2022 வந்து வந்திருக்கணும். ஆனால் பிகாஸ் ஆஃப் கொரோனா வந்துச்சு, அப்புறம் நிறைய லேபர் ப்ராப்ளம் வந்துச்சு, அப்புறம் எங்கெங்கே ஊரடங்கு இருந்துச்சு, அதனால் ஸ்லோ ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக ஃபுல் பிளட்ஜாக வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. எப்படியாவது டிசம்பருக்குள்ளே இதை வந்து நம்ம போக்குவரத்து கொண்டாந்துன்னு சொல்லி ரொம்பவே ரயில்வே நிர்வாகம் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்தளவுக்கு வந்து சூப்பராக எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஜாயிண்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. இது ஒன்ஸ் முடிஞ்சுன்னா ட்ரெயின் போக்குவரத்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நிறைய ட்ரெயின்ஸ்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. நிறைய அம்புஜா எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸு, எங்கெங்கேயோ வர வேண்டிய ராமேஸ்வரம் வர ட்ரெயின்லாம் இப்போல்லாம் ராமேஸ்வரம் வர்றதில்ல. மண்டபத்தோடையோ ராமநாதபுரத்தோடையோ இல்லை மானாமதுரை அந்த மாதிரி இடத்துக்குலாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் நம்ம ட்ரெயின் போக்குவரத்து ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லா ட்ரெயின்ஸுமே டுவேர்ட்ஸ் ராமேஸ்வரம் நோக்கி போயிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி ட்ரையல் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சி பிரிட்ஜு. இந்த இருக்கு இல்லையா பழைய பிரிட்ஜு, இதுதான் ஃபஸ்ட்டாக இருந்தது. 2010 வந்து பாம்பேயில் வந்து ஒரு சி பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்க, பேண்ட்ரா ஊர்லி சி பிரிட்ஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து இப்போது ஃபஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா லென்த் வைஸ் டிஸ்டன்ஸ் வைஸ் வந்து கூட இது செகண்ட் பேஸில் இருக்குது. பட்டு புதுசாக கட்டுறாங்க இல்லையா வெர்டிகல் சி பிரிட்ஜ், இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. வெர்டிகல் சி பிரிட்ஜ்னாலே இது இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது அப்படியே மேலே தூக்கும், அப்படியே ஷிப்பு போகிற அளவுக்கு சூப்பராக தூக்கும். பாம்பன் பாலம் ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கேயே எல்லாமே செட்டப் பண்ணுற மாதிரி. ஸோ யாராவது அஃபீஷியலாக வந்து ரயில்வேலேருந்து வந்தாங்கன்னா தங்குறதுக்கு, இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கேபின் மாதிரி கொடுத்தாங்க பழைய ட்ராக்கில், தெரியும் பாருங்கள், பச்சை கலர் தெரியுதா? ஸோ அதான் இப்போது மிகப்பெரிய ஒரு ஹாலாக கட்டிட்டாங்க. ஸோ செம்ம வெயிலாக இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 12 ஆகிடுச்சு. இந்த காற்று எவ்வளோ தான் அடித்தாலும் அந்த வெயில் தாக்கம் அதிகமாகவே இருக்குது. சவுத் லைன் கர்நாடகபுர பஸ் நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை பிரான்ச் வண்டி போகுது. அந்த ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு கண்டிப்பாக நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு லாங் விளாக் பண்ண போகிறோம். அதுவும் இந்த ஃபேமஸான பாம்பன் பாலம் வழியாக, பாம்பன் பிரிட்ஜ் வழியாக பண்ண போகிறோம். நம்ம பாம்பன் பாலத்தை பார்த்துட்டோம், அதுவும் புதுசாக வெர்டிகல் சி பிரிட்ஜை பார்த்தாச்சு. ஸோ ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே நம்ம பாம்பன் டவுன் போயிடலாம். பாம்பன் பஸ் ஸ்டாப் போயிட்டு ஸோ அங்கே ராமேஸ்வரம் போனோம். ஸோ வெயில் கடுமையாக இருக்குது. ஸோ அப்படியே வாங்க போயிட்டுருக்கலாம். இந்த பாம்பன் பாலத்துலேருந்து நம்ம இந்த ராமேஸ்வரம் ஐலாண்டை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்ணு கெட்டிய தூரம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து க்ரீனரி தான். இப்போ உங்களுக்கு தெரியாது, மான்சூன் டைம், அதாவது ஒரு க்ரீனரியான டைம். இப்போ வெயில் கடுமையாக இருக்கனால உங்களுக்கு தெரியும், வெள்ளை வெள்ளையாக இருக்குது. பட் வெயில் இல்லாத டைம், ஈவினிங் டைமோ இல்லை மான்சூன் டைம் வந்து பார்த்திங்கங்களேன் செம்மையாக இருக்கும். கிளைமேட்டும் சரி, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தோப்புகளும் சரி பார்க்கவே ரம்மியமாக இருக்கும். நான் அந்த பக்கம் கலங்கரை விளக்கம் இருக்குது, லைட் ஹவுஸ் நிறைய தெரியுது பாருங்க. இந்த பழைய ட்ராக் இருக்கு இல்லையா, பழைய ட்ரெயின் ட்ராக், அது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. ஏன்னா அந்த புது ட்ராக் தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஏரியா மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாலத்தை வந்து அப்படியே விட்டுருங்க,
ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும். ஏன்னா இது வந்து ரொம்ப காலமாக ஆங்கிலேய காலத்துலேருந்து கட்டப்பட்ட இந்த பாலம் வந்து ஒரு காட்சி பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பட் ரயில்வே நிர்வாகம் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்களா இல்லை அப்படி இருக்க போதான்னு தெரில. ஸோ நம்ம புது பிரிட்ஜ் ஆப்ரேஷன் வந்த பிறகு தான் இது வந்தாலும் நமக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் இது அப்படியே தான் இருக்க போகுது. பட்டு கண்டிப்பாக இருக்கணுங்க. நம்மளுக்கு கேட்டிங்கன்னா இந்த பாலம் கண்டிப்பாக எப்பவும் காட்சி பொருளாக இருக்கணும். ஸோ தட் அடுத்து வர்ற அதாவது இப்போ உள்ள யங்ஸ்டர் ஃபியூச்சரில் வர்றவங்கலாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பிரிட்ஜ் இருந்துச்சு ஒரு 120 வருஷமாக வந்து இதில் ரயில் போக்குவரத்து இருந்தது, இப்போது அதுக்கு பிறகு இதை கட்டியாச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நீங்கான நினைவுகளாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இது ரயில்வே நிர்வாகம் கையில் தான் இருக்குது. செம்மையாக இருக்குங்க வியூ பார்த்தீங்களா. ஸோ இதான் ஸ்டார்டிங் பகுதி. பாம்பன் பாலம் உள்ளே போகிறதுக்கு இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ கீழே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ராமேஸ்வரம் திருப்பூர் வண்டி புதுதாருங்க. வேலையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ரேனு. ஸோ கேர்டரை வந்து அப்படியே தூக்க போகிறாங்க நினைக்கிறேன். அதை கொண்டு உள்ளே கொண்டு வர நினைக்கிறேன். அதுதான் பார்த்துட்ருக்காங்க. இதுதான் புதிய ரயில்வே ட்ராக்கு. ஆல்ரெடி உள்ளதை டிஸ்பிளே பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். பட் இது பார்த்தீங்கன்னா டபுள் கேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து. அதெல்லாம் வேலை ஆரம்பிக்கலை. பட் ஃபியூச்சரில் மேபி டபுள் ட்ராக்காக ஆக்கலாம். அதனால தான் அந்த ப்ரொவிஷன் இருக்குது. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே அப்படியே பிளாங்காக இருக்குது. ரைட் சைடு தான் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கருவாடு காயப்படுறாங்க. பாம்பன் பாலத்துக்கு கீழே அப்படியே கருவாடாக காயப்பட்டுருக்காங்க. வரிசையாக தான் கருவாடு தான். கடற்கில் தான் தெரியுது ஒவ்வொரு மீன். அது ஸோ இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அப்படியே நேராக போயிடுது. அதான் ஸ்டேஷன், பாம்பன் ஸ்டேஷன் தெரியுதுங்களா. ஸோ அதான் பாம்பன் ஸ்டேஷன். பிரம்மாண்டமாக இருக்கா. சி வியூ பாருங்கள். ராமேஸ்வரம் கல்வெட்டை பாருங்கள். அன்னை இந்திரா காந்தி பிரிட்ஜ். இது பேர் பாம்பன் பாலங்கிறப்ப சொல்லுவோம். பட் அன்னை இந்திரா காந்தி பிரிட்ஜ் தான் அது பேர், ஆக்சுவல் நேமு. கன்ஸ்ட்ரக்டட் பை நீலகண்டன் அண்ட் பிரதர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் பை மெட்ராஸ் 18. அப்போ உள்ள மெட்ராஸ் இப்போ சென்னை ஆயிடுச்சு. ஸோ இதான் அப்போதைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மையார்களால் திறந்து வைக்கப்பட்ட பாலம் தான் இந்த ரோடு, பாம்பன் பாலம். 1988 இந்த பாலம் கட்டியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணாங்க. பாம்பன் பாலத்தை வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. மிஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா ரூட்டே தான். ஸோ யாராலும் மிஸ் பண்ண முடியாது. எப்படி வந்தாலும், ட்ரெயின் வந்தாலும் சரி, பஸ் வந்தாலும் சரி, பாம்பன் பாலத்தை கிராஸ் பண்ணாமல் இந்த ஐலாண்டுக்குள்ளே போக முடியாது. அதாவது ராமேஸ்வரம் ஐலாண்டுக்குள்ளே. ஸோ அப்படி ஒரு ஐக்கானிக்கான ஒரு இடம் தான் இது. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக இறங்கி, ஃபஸ்ட் டைம் வர்றவங்க கண்டிப்பாக இறங்கி சுற்றி பார்த்து தான் போவாங்க, ஃபோட்டோலாம் எடுத்து தான் போவாங்க. அவங்களுக்கு அந்த வேலே இருக்குது. அதனால் ஈஸியாக இதை கேப்சர் பண்ணிட்டு போயிடலாம். இது போக நிறைய பார்க்கக்கூடியலாம் இருக்குது. ராமேஸ்வரத்தில் உள்ள பகுதிகள், தனுஷ்கோடி அப்படின்ட்டு. ஸோ நம்ம எஸ்பெஷலி இந்த பாம்பன் பாலத்தை தான் கவர் பண்ண வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். மதியானம் 12:30 ஆயிடுச்சு. இப்போது செம்ம வெயில், நடந்து தான் போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாப்புக்கு. ஸோ இதோடு நம்ம வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நான் விடைபெறேன். ஸோ என்னோடய பேர் எமர்சன். நீங்கள் வாட்ச் பண்ணுறது எமர்சன் விழாக்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டாட்டா. பாம்பன் ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு பாம்பன் பஞ்சாயத்து.